ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமேட்ல தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 7வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 6 எபிசோடோட எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோட எக்ஸ்பிளேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அசுண்டோ அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு போயிருப்பான். அந்த சிட்டியில பார்த்தா ஒரு ஈக்காக கூட இருந்திருக்காது. அப்ப டயானா அப்படிங்கிற ஒரு பொண்ணுகிட்ட 2 பேர் பிரச்சனை பண்ணி இருந்திருப்பானுங்க. அந்த டயானா அப்படிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ டிராவல் கைடா அப்பாயிண்ட் பண்ணிருப்பான். அந்த பொண்ணுக்கு 2 சில்வர் காயினும் கொடுத்துருப்பான். அப்புறம் இந்த அசுண்டோ ஃபுல்லாவே வேம்பயர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுல ஒரு வேம்பயரும் அந்த இம்மோர்டல் கிங் ஃபிராக்மெண்ட்டை என்னால நல்லாவே ஸ்மெல் பண்ண முடியுது. அது யார்கிட்ட இருக்குன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஆமா இந்த அசுண்டோ சிட்டி ஃபுல்லாவே வேம்பயர்ஸ் தான் இருக்கு. இந்த வேர்காலிக் ஆர்கனைசேஷனை கூட ஃபுல்லா இந்த வேம்பயர் தான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ். அப்ப நம்ம டயானாவும் அழுதுகிட்டே இந்த சிட்டில யாருமே அதிக நாள் உயிர் பழச்சு இருந்தது இல்ல. நாங்க எங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணிட்டோம். இருந்துமே எங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்ல. எங்களோட வாழ்க்கை டெய்லியும் கஷ்டமாயிட்டே தான் போகுது. இந்த டைம் என்னோட பிரதர் அவங்க கிட்ட மாட்டிட்டான். அடுத்தது நான் தான் அவங்க கிட்ட மாட்ட போறேன். எங்க வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும் அப்படின்னு அழுகுறா. நம்ம ஹீரோவும் டயானாவோட கண்ணத்தை பிடிச்சே, டயானா நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நமக்கு அதிகமா டைம் இல்ல. உன்னோட பிரதர் எங்க இருப்பான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம உடனே போய் உன் பிரதரை காப்பாற்றணும் அப்படிங்கிறான். அப்ப டயானாவோ என்னது நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா? அது உங்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ வில்லத்தனமா என்னது எனக்கு ஆபத்தா? என்னை பத்தி இன்னும் உனக்கு முழுசா தெரியல. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவங்களெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு பாடம் புகட்டுறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு இப்ப ஆபத்துல இருக்க ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். காமன்ஸ் ஆபரேஷன் ஸ்டார்ட் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கே நம்ம ஹீரோட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போனா அந்த மொட்டையை காட்டுறானுங்க. அவனுங்க எல்லாம் ஒரு பார்ல உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த மொட்டைக்கு ஆப்போசிட்ல இருக்கணும். அந்த மொட்டையை பார்த்து டே என்னடா உங்கள்கிட்ட பணம் அதிகமா இருக்க மாட்டேங்குது, இதெல்லாம் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த மொட்டையும் அது ஒண்ணும் இல்லடா, ஒரு முட்டாள் அவுட் சைடரை பார்த்தேன். அவன் சும்மா மிரட்டினதுக்கு இந்த பணத்தை எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டான். இன்னைக்கு எங்களுக்கு லக்கியான நாளாடுங்கிறா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த கதை உடச்சிட்டு வரான். அவனுங்களும் யாரான்னு பாக்குறானுங்க. அப்ப அந்த தலையில குள்ளா கட்டிட்டு இருக்கிறோம் நம்ம ஹீரோ பார்த்து டே யாரா நீ, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த பாருக்கு வந்திருப்பா அப்படிங்கிறான். அப்ப அந்த மொட்டையோட தோஸ்து டே ஒரு நிமிஷம் இருடா, நான் தான் சொன்னேன்ல இந்த குழந்தை பையன் தான் எங்களுக்கு காசு கொடுத்தான், இப்ப மறுபடியும் நமக்கு காசு கொடுப்பான் அப்படின்ட்டு டே அங்க வெளியே ஒரு கார்டு நின்றுட்டு இருந்தால அவனுக்கும் நிறைய காசு கொடுத்தியா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த வெளியே இருக்க கார்டை பார்த்தா நம்ம ஹீரோ பொழந்து கட்டிட்டு வந்திருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் டே எனக்கு ரொம்ப நேரம் இல்ல, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பையன் பேசிட்டு இருந்தீங்கல்ல அவன் எங்கடா இருக்கான் அப்படின்னு பேஸ் வாய்ஸ்ல கேட்கறான். அப்ப அவனும் ஷாக் ஆயிட்டு டே டே நீ என்ன பேசுற, இதுக்கு முன்னாடி நீ எங்களுக்கு காசு கொடுத்துருக்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஏதாவது தப்பா பிளான் பண்ணிட்டியாடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் பிளான் தானே, அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு, முதல்ல உன்னை போடுறான் அப்படின்னு அவங்கிட்ட இருக்க கத்தி எடுத்து அவனோட கழுத்துலயே ஒரு சொருவு. அப்ப அவனும் டே நீ என்னடா பண்ண அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஆமாண்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னோட ஃப்ரெண்ட் ஒன்னும் தப்பு பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன், அவனுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த பார்ல இருந்த இன்னொருத்தனும் டே முட்டாள் நீ வெறும் குப்பை தான், இன்னைக்கு உன்னோட கதை முடிஞ்சிரு அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவும் ஆல் ரைட், முதல்ல அந்த வெளியே இந்த காடை போட்டு தெளியாச்சு, இப்ப இவனை போட்டு தெளியாச்சு, மொத்தம் 2 பேர்த்தோட கதை முடிஞ்சு, இப்ப அடுத்து யாரா அப்படிங்கிறான். அப்ப அந்த தலையில குள்ளா கட்டணும் டே என்ன தைரியம் இருந்தா எங்க ஆளியே போட்டுருப்ப, இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டான் அப்படின்ட்டு வரான். அப்ப அந்த மொட்டையும் டே நீ எங்க டீம்மேட் அட்டாக் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்ட, இன்னைக்கு தாண்டா உன்னோட கடைசி நாள் அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் என்கிட்ட டஃப் அப்படிங்கிற ஸ்கில் இருக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் இருக்கு, இந்த 2 ஸ்கில்ல கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணா உங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு இது ரொம்பவே அதிகண்டா அப்படின்னு அவங்களை அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ போய் அவனுக்கு 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணா அவனுங்க 2 பேரும் ஈஸியாவே நம்ம ஹீரோட அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணிட்டு அந்த தலையில குள்ளா காட்டணும் டே இன்னையோட கதை முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோட வவுத்துலயே குத்துறான். அப்ப அந்த குள்ளாவும் ஷாக் ஆகுறான், நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ டே நீங்க 2 பேர் இருக்கீங்க, நான் ஒருத்தன் தாங்கிறேன், என் கூட நேர்மையா சண்டை போட மாட்டீங்களா அப்படிங்கிறான். அப்ப அந்த குள்ளாவும் டே நான் தான் உனக்கு குத்திட்டேன்ல அப்புறம் ஏன்டா உனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு வாய புழக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனை போட்டு தள்ளிட்டு இப்ப இன்னொருத்தனோட கதையும் முடிச்சாச்சு, டே முட்டா பசங்களா இந்த மாதிரி சண்டைக்கு வரும்போது ஆர்மர் கூட போட்டு வர மாட்டேன், இந்த வெஸ்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், மேட் இன் கொரியாடா அப்படிங்கிறான். அப்ப அந்த மொட்டையும் டே உன்னை உடம்புல அட்டாக் பண்ணாதானே உனக்கு காயம் ஏற்படாது, இப்போ உன் தலையவே 2ஆ எடுக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் அப்படியே ராசா அப்படின்ட்டு மேஜிக் ஷீல்டு அப்படின்னு ஒரு ஷீல்டை போட்டு அந்த மொட்டையோட அட்டாக் தடுத்துட்டான். அந்த மொட்டையும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ இன்னொருத்தனோட கதையும் முடிஞ்சு அப்படின்னு அவனோட நெஞ்சிலேயே கத்தி இறக்கிட்டான். அந்த மொட்டையும் என்னது மேஜிக் ஆர்டிஃபேக்டா, இது எப்படா உனக்கு கிடைச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் பரவாயில்லாம் எப்படியோ கொஞ்சம் ஆர்டிஃபேக்ட் எடுத்துட்டு வந்ததுனால இன்னைக்கு நான் தப்பிச்சேன் அப்படின்ட்டு இவனுங்க எல்லாத்து கதையும் முடிஞ்சா நான் கொண்டுகிட்டு வந்த ஆர்டிஃபேக்ட்ல வெறும் ஒன்னதாண்டா யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த மாடியில இருந்து ஒரு 5-6 பேர் இறங்கி வந்து டே இங்க கீழே என்ன சத்தம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு வரானுங்க. அப்ப அவனுங்க எல்லாரும் ஓ புது பையனா, சரி இவனுக்கு மாவு கட்டு போட வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம ஹீரோவும் உங்களை திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சரி இப்ப 6 முடிஞ்சு அப்புறம் 7 அப்புறம் 8 அப்படின்னு என்றான். அவனுங்க எல்லாம் அங்க வந்து கதற சத்தம் மட்டும் தான் கேக்குது. நம்ம ஹீரோவும் மூச்சு வாங்கிட்டு என்னடா இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்க இத்தனை பேருக்கு இங்க என்னடா வேலை, நீங்க வேற கொஞ்சம் அதிகமா இருந்தீங்களா, அதனால எத்தனை பேர்த்த அந்த சண்டையில கொன்னேன் அப்படிங்கிற
அப்படிங்கறதையும் மறந்து போயிட்டான் அப்படின்னு அவன் ஷோல்டர்ல இருக்க கத்தி உருவிட்டு ஆக்டிவேட் எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோட காயமும் ஹீல் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் அந்த மொட்டையோட மூஞ்சில காலை வச்சு டேய் இன்னைக்கு ஒரு பையனை கடத்தி கொண்டு வந்தீங்கல்ல அவன் எங்கடா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த மொட்டையும் டேய் உன்ன மாதிரி பொடி பையன் வந்து மிரட்டினா அவன் எங்க இருக்கான்னு நாங்க உண்மையை சொல்லிடுறோம் பாத்தியா, நீ வெறும் ஒரு அவுட் சைடர் மட்டும்தான், இந்த மாதிரி எங்களை அடிச்சு ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்ட, இதுக்கெல்லாம் நீ பின்னாடி வருத்தப்படுவ, என்னோட மாஸ்டர் மட்டும் வந்தா நீ கண்டிப்பா செத்தடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா உன்னோட அட்வைஸுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்டா அப்படின்னு அவனை கொண்டுட்டான். அப்போ ஒரு குட்டி பையனை காட்டுறாங்க. அப்ப யாரோ ஒருத்தன் கதவை திறந்து டேய் நீ தான் ஆரோனா அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த ஆரோன் அப்படிங்கிற குட்டி பையனும் சார் சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு என்ன கொன்றாதீங்க அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவும் டேய் நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னோட சிஸ்டர் தான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்காக என்ன அமுச்சு விட்டா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆரோனும் சார் உங்களுக்கு என்னோட சிஸ்டரை தெரியுமா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் டேய் நான் உனக்கு எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன், இப்ப நாம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறான். அப்ப ஒரு வவ்வால் வந்து அங்க உட்காருது. அப்புறம் நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சிவப்பு கலர்ல புகை மாதிரி வந்துட்டு நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு வாய்ஸ். நம்ம ஹீரோவும் யாரா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ ஒரு வேம்பையர் வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து என்னோட சாப்பாடையும் நீ எடுத்துட்டு போறியா, நீ என்ன அந்த ஊ ஆஃப் அபீஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் என்னது வேம்பையர் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த வேம்பையரும் அப்படி இல்லனா நீ அவனோட பிரதரா யாரா வேணாலும் இருந்துக்கா, ஆனா எங்களை எதுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசிச்சியா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் வந்து ஒரு சாதாரணமான அவுட் சைடர் மட்டும்தான், இந்த பையனோட சிஸ்டர் என்கிட்ட ஹெல்ப் கேட்டா அதனாலதான் இவனை காப்பாத்த வந்தேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த வேம்பையரும் ஓ அப்படியா இது ரொம்பவே போர் அடிக்குது, எனக்கு சின்ன பசங்களை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு அவனோட பவர் எடுக்கிறான். அந்த வேம்பையர் பண்ண அட்டாக் அந்த ஆரோன் அப்படிங்கிற பையனை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் பாத்துரு அப்படின்னு அந்த ஆரோனை போய் காப்பாத்தி அந்த அட்டாக்க நம்ம ஹீரோ வாங்கிட்டு நம்ம ஹீரோவும் அடிபட்டு டே தம்பி ஆரோன் உனக்கு ஒன்னும் அவளிய நீ நல்லா தானே இருக்கு அப்படின்னு அவனை எழுப்புறான். டே தம்பி ஆரோன் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கா, இப்ப இங்க என்ன நடந்தாலும் சரி நீ திரும்பி பார்க்காம இங்க இருந்து வெளியே ஓடணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த வேம்பையரும் நம்ம ஹீரோவை பார்த்து டே என்னோட அட்டாக்கையே நீ தடுத்துட்டியா, நான் நினைச்சதை விட நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க, இன்னைக்கு என்னோட நாளே கொஞ்சம் ஜாலியா போக போகுது அப்படின்னு இன்னைக்கு நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுமா அப்படின்ட்டு என்னோட சாப்பாடை சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோவும் டே ஆரோன் இங்க என்ன நடந்தாலும் சரி நீ உடனே இங்க இருந்து ஓடணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த வேம்பையரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோ அந்த வேம்பையரோட அட்டாக்கை தடுத்துட்டான். அப்ப அந்த வேம்பையரும் என்னோட அட்டாக்கையே தடுத்துட்டியா அப்படின்னு அதோட நெவத்தெல்லாம் பெருசு பண்ணுது. நம்ம ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த வேம்பையரோட நகம் பிளேடு மாதிரி இருக்கு, அது வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோவும் வழியில கத்திக்கிட்டு இல்ல என்கிட்ட டஃப்ங்கிற ஸ்கில்லும் இருக்கு, அப்புறம் என்னோட எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் ஸ்கில்ல வச்சோம் இவனோட அட்டாக் என்னால சமாளிக்க மட்டும் தான் முடியுது, இப்ப என்னோட பாடியும் ரொம்பவே இன்ஜூரி ஆயிருச்சு, என்னால முன்ன மாதிரி சீக்கிரமா ஹீல் பண்ண முடியல அப்படின்ட்டு இந்த வேம்பையர் இவன் என்னோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறான். அப்ப அந்த வேம்பையரும் நம்ம ஹீரோ பார்த்து பரவாயில்லடா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க, என்னோட மெனுல உன்னையும் சேர்த்திக்கிறேன் அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். நம்ம ஹீரோவும் டே நான் உங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கேன், கண்டிப்பா நான் செத்துருவேன் அப்படின்னு தெரியும், ஆனா நான் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் சாவற மாதிரி இருந்தா உன்னை கொன்னுட்டு தான்டா சாவான் அப்படிங்கிறான். அப்ப அந்த வேம்பையரும் அதோட நகத்தை வச்சு நம்ம ஹீரோட நெஞ்சிலேயே குத்திட்டு டே நீ ரொம்ப வாய் மட்டும் தான் பேசிட்டு இருக்க, என்னெல்லாம் உன்னால கொல்ல முடியாது, நீ கண்டிப்பா என்னோட சாப்பாடை மாறப்போற, நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சாவறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் வழியில கத்துறான். அப்ப அந்த வேம்பையரும் நம்ம ஹீரோட கழுத்துக்கிட்ட வந்து இன்னைக்கு நான் கொஞ்சம் சுவையான சாப்பாடு சாப்பிட போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட ரத்தத்தை குடிக்க போகுது. அப்ப நம்ம ஹீரோவும் இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், என்னால சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு இவனை கண்டிப்பா என்னோட சேர்த்து நான் கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட வாயில ஏதோ ஒரு ரிங்கு மாதிரி வச்சுக்கிட்டு அதை கடிக்கிறான். அது என்னடா ரிங்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ மேல நெருப்பெரியுது. அப்ப அந்த வேம்பையரும் எனது ஃப்ளேம் ஆர்டிஃபெக்டா டே இதை இவ்வளவு நேரம் வாயில தான் வச்சிருந்தி அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவோ நீ என்ன ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணவே அப்பவே இந்த தரையில நிறையவே ஆல்கஹால் இருக்கிறத நான் பார்த்தேன், அதனாலதான் இந்த ஆர்டிஃபெக்ட் எப்பயாவது தேவைப்படும் அப்படின்னு என்னோட வாயிலேயே வச்சிருந்தேன், இந்த ஃபயர் ஆர்டிஃபெக்டை நான் எடுத்துட்டு வந்தது கூட எனக்கு நல்லதா தான் போச்சு அடங்குது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த வேம்பையரை பிடிச்சிட்டு கீழே விழுவுறான். அப்ப அந்த வேம்பையரும் நம்ம ஹீரோவை பார்த்து டே பைத்தியக்காரா நீ என்ன நம்ம ரெண்டு பேர்த்தையும் கொல்ல பாக்குறியா, நாம மட்டும் இப்ப கீழே விழுந்தோம் அப்படின்னா என் கூட சேர்ந்து நீ தான் சாவ போற, உனக்கு என்ன பைத்தியமாடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் டே இப்ப நீ சாவ வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த வேம்பையரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். அப்ப அந்த வேம்பையரும் சிரிச்சுக்கிட்டே இப்ப நமக்கு வேற வழியே இல்ல, நம்ம ரெண்டு பேரும் இங்க சாவணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட தலையை வச்சு அந்த வேம்பையரோட தலையிலேயே முட்டிட்டு அப்ப நம்ம ஹீரோவும் டே நீ மட்டும் தான் சாக போற, என்கிட்ட டஃப்ங்கிற ஸ்கில்லும் இருக்கு, அப்புறம் என்னால சீக்கிரமா ஹீல் ஆக முடியும் அப்படின்னு இன்னைக்கு நீ மட்டும் தான் சாக போற, எனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு அந்த இடத்தையே நம்ம ஹீரோ கொளுத்த போறான். அப்ப அந்த வேம்பையரும் டே இல்லடா அப்படி பண்ணாத நிறுத்துடா பைத்தியக்காரா அப்படின்னு கத்துறான். என்னன்னு பார்த்தா அந்த பில்டிங்கே பிளாஸ்ட், நம்ம ஹீரோ கொளுத்தி விட்ட பில்டிங் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த பில்டிங்ல பயங்கரமா அடிபட்டு நான் இன்னும் உயிரோட தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் என்னோட டஃப்ங்கிற ஸ்கில் நல்லா தான் இருக்கு, இது இருந்ததுனால இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சான் அப்படின்னு சிரிச்சிட்டு நான் இப்ப சாவறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிட்டேன், டயானாவோட பிரதரை காப்பாத்துற மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு
அப்படிங்கிறான். அப்ப டயானாவும் ஆரோனும் அழுதுகிட்டு நம்ம டயானா மிஸ்டர் அப்படின்னு கத்துறா. அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டர்ல இருந்து உங்களோட அவதார் ஹென்ஸ் செத்துருச்சு, இன்னும் 7 நாள் கழிச்சு உங்களோட அவதாரை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப நம்ம டயானாவும் ஒருத்தனோட ஷூவை தொடச்சிக்கிட்டு சார் இது முடிஞ்சு இப்ப நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிறா. அப்ப அவரும் என்னோட ஷூவை நீ பாலிஷ் பண்ணதுக்கான பணத்தை அங்க வச்சிருக்கேன் எடுத்துக்க அப்படின்ட்டு போறான். அப்ப நம்ம டயானாவும் தேங்க்யூ சார், நீங்க எப்ப வேணாலும் என் கடைக்கு வரலாம் அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு டயானாவும் அப்பா எப்படியோ இன்னைக்கு நம்மளோட போனியாச்சு அப்படிங்கிறா. அப்ப டயானாவுக்கு பர்னாடியாரோ என்னோட ஷூவுக்கும் அதே மாதிரி பாலிஷ் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. டயானாவும் ஓகே சார் இங்க வந்து உட்காருங்க, உங்க ஷூவும் நான் பாலிஷ் பண்றேன் அப்படிங்கிறா. அப்ப நம்ம டயானாவும் என்னது நீங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு மிஸ்டர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போய் கட்டி பிடிச்சிட்டு நீங்க என்ன உயிரோடவா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் ஆமா நான் உயிரோட தான் இருக்கேன், நான் என்ன அவ்வளவு ஈஸியா செத்துருவேன்னு நினைச்சே அப்படின்ட்டு இல்ல நான் சொன்னது வந்து பொய், நான் அப்பவே அந்த வேம்பையர் கூட செத்துட்டேன், இது என்னோட இன்னொரு அவதார் தான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு இடத்துல நம்ம ஹீரோவும் என்னது என்னோட அவதாரை ரீக்ரியேட் பண்ண இன்னும் 1 வாரம் ஆகுமா, அவ்வளவு நாள்லாம் டைம் இல்ல, டயானா ரொம்பவே கவலைப்படுவா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நான் புதுசாவே ஒரு அவதாரை கிரியேட் பண்ணிடுறேன் அப்படின்னு புதுசா ஒரு அவதாரை கிரியேட் பண்றான். நம்ம ஹீரோவும் இந்த அவதாருக்கு ஹென்ஸ் 2 அப்படின்னு பேர் வைக்கிறான். இந்த அவதாரோட யூனிக் ஸ்கில் என்னன்னா ஹேர் ஸ்டைல் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கு, அது என்னன்னு தெரியல, நம்ம போக போக பாத்துக்கலாம். இது வந்து நம்ம ஹீரோவோட 3வது அவதாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் இப்படிதான் நானு மறுபடியும் இங்க வந்தேன், என்னோட பாடியில கண்டிப்பா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு, இத டயானா நோட்டீஸ் ஏதாவது பண்ணிருவாளா அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப டயானாவோ எந்த டிஃபரன்ஸுமே இல்ல, இந்த சென்ட்டோட ஸ்மெல் இதுக்கு முன்னாடி உங்களோட சோல்ல இருந்து எந்த மாதிரி சென்ட்டோட ஸ்மெல் வந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறா. இல்ல ஒரு நிமிஷம் சார் இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க, உங்களை அந்த வேம்பையர்ஸ் தேடிட்டு இருக்காங்க, அவங்க எப்ப வேணாலும் இங்க வந்துடலாம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் டயானா நீ ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ட்டு என்கிட்ட இம்மோர்டல் கிங் ஹேண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிறான். அப்ப ஏதோ ஒரு வவ்வால் உட்காந்து நம்ம ஹீரோ இருக்க வீட்டையே பார்த்துட்டு இருக்கு. வவ்வால்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டத்துல இன்னும் 10 நாள் நான் வெயிட் பண்ணுமா, அப்படி 10 நாள் வெயிட் பண்ண அப்படின்னா என்னால இந்த இன்டர் டைமென்ஷன் போர்ட்டலை ரீசெட் பண்ண முடியும், இது கொஞ்சம் அதிக டைம் தான், ஆனா இப்ப எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, என்னால இதை மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த வவ்வால் இருக்கு. அப்ப அந்த வவ்வாலும் வேம்பையர் மாதிரி நம்ம ஹீரோட கழுத்தை வந்து பிடிக்குது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த வேம்பையரும் அதை நீ தானே பண்ண, நீயும் அந்த ஃபாரஸ்ட்ல இருந்தானே வந்த அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது இந்த வேம்பையர் என்னை இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த வேம்பையரும் நீயும் ஒரு அவுட் சைடர் தான், நீ எங்க இருந்து வந்தியோ அதே வில்லேஜ்ல இருந்து வந்த ஒருத்தன் தான் எங்க வேம்பையர் ஒன்ன கொன்னு இருக்கான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் இல்ல இந்த பைத்தியக்காரன் என் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கான், என்னோட பாடியில இருக்க சென்ட்டை என்னால கொஞ்சம் கூட யூஸ் பண்ண முடியல, இவனும் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் தான், இவனை சமாளிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த வேம்பையரும் உங்ககிட்ட இருந்து எந்த டார்க் மேஜிக்கோட ட்ரேஸும் இல்ல, அப்புறம் எங்க கின்னோட பிளட்டும் இல்ல, கின் அப்படிங்கிறது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி கொண்டான்ல அந்த வேம்பையரோட பேராட்டம் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் டேய் நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு மட்டும் தான் இருந்தேன், எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த வேம்பையரும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு என்னது உனக்கு எதுவும் தெரியாதா, சரி நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட கழுத்தை கடிச்சிருச்சு. நம்ம ஹீரோவும் டே பைத்தியக்காரா நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த வேம்பையரும் சரி மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த டைம் உன்னால பொய்யே சொல்ல முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது இவ்வளவு சீரியஸா இருக்கானா, மறுபடியும் என்னோட கதை இப்படியே முடியும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்து உங்களோட என்டிட்டி ரேஸ் மொத்தமா சேஞ்ச் ஆகுது, நீங்க வேம்பையர் ஆயிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் நீங்க இப்ப ஒரு லோ பிளட் வேம்பையர், அப்புறம் உங்களோட எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் அப்படிங்கிற ஸ்கில் இப்போ ரிவாலிடேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லா மாறிடுச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப அந்த வேம்பையரும் டெரரா உனக்கு உண்மையிலேயே அந்த ஊ ஆஃப் அவிஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை தெரியாதா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னது இந்த வேம்பையர் கிட்ட இருந்து இவ்வளவு பிரஷர் வருதா, இந்த வேம்பையர் தான் என்ன ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆமா லார்ட் விராக் நான் உண்மையிலேயே ஒரு டிராவலர் மட்டும்தான் அப்படின்ட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது, என்னோட மைண்ட் ஹர்ப் ஸ்கில் இந்த வேம்பையர் கிட்ட இருந்து வர பிரஷர் கிட்ட இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறான். அப்புறம் அந்த வேம்பையரும் சரி ஓகே இப்போ என்னோட மார்க் உங்ககிட்ட இருக்கு, என்னால உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும், என் கூட வா உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா இருந்தா இப்ப இவங்க கூட போனா நிறையவே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த வேர்கோசலி கிளானோட அசுண்டோ சிட்டில இருக்க ஒரு பிரான்ச்சோட ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த விர்ரக் அப்படிங்கிற வேம்பையரும் அங்க உள்ள போயிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கவனுங்களாம் லார்டு விர்ரக் உங்களை சந்தித்ததுல எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு மரியாதை செலுத்துறானுங்க. அப்ப அங்க ஒரு வேம்பையரும் நம்ம லார்டு விர்ரக் கூட இந்த பொது லோ பிளட் என்ன பண்றான், இவனை வேற எதுக்கு நம்ம லார்டு கூட்டிட்டு வர்றாரு அப்படிங்கிறான். இன்னொரு வேம்பையரும் இந்த மாதிரி குப்பைங்கெல்லாம் இங்க வரதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் பேசுங்கடா பேசுங்க, உங்களால எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசுங்க, நேரம் வர்றப்ப உங்களெல்லாம் வச்சு செஞ்சாரன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு வேம்பையர் பொண்ணு வந்து நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு ஹே பாருப்பா நமக்கு இன்னொரு லோ பிளட் வேம்பையர் ஸ்லேவ் வந்திருக்கா அப்படின்னு சிரிக்குது. நம்ம ஹீரோவும் யாரா இந்த குட்டி பிசாசு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த பொண்ணும் என்னோட பேரு ரோசாலிகா, உன்னோட பேர் என்ன அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் யாரா இந்த குடிகாரி, இப்ப இவளை வேற
சமாளிக்கணுமா அப்படின்ட்டு. என்னோட பேரு ஹென்ஸ் அப்படிங்கிறான். அப்ப அந்த ரோசாலிக்காவும் நம்ம ஹீரோவை பார்த்து, டே நீ ரொம்பலாம் ப்ரொஃபஷனலா பேச வேண்டாம், நம்ம 2 பேருமே லோ பிளட் தான், நார்மலா பேசுறா அப்படின்ட்டு. இந்தாடா இது ஃப்ரெஷ் பிளட், இதை குடி நல்லா இருக்கும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அதை வாங்கிட்டு, நான் இப்ப இதை குடிச்சே தான் ஆகணும், இதை மட்டும் குடிக்கல அப்படின்னா இவனுங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துடும் அப்படின்ட்டு அந்த பிளட்டை குடிக்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, என்னடா இந்த பிளட்டை குடிச்சதுனால எனக்கு இவ்வளவு தாட்ஸ் வருதா, என்னோட மைண்ட் அப் ஸ்கில் ஆக்டிவேட்ல இருந்தும் எனக்கு இவ்வளவு தாட்ஸ் வருதா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, நான் இந்த பிளட்டை நார்மலா குடிக்கணும், அப்படி இல்லாம ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா இவனுங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துடும் அப்படின்ட்டு அதை குடிச்சிட்டு தேங்க்யூ அப்படிங்கிறான். அப்ப அந்த ரொசாலிக்காவும் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு, டே நீ பாக்குறதுக்கு பர்ஃபெக்டா ஹியூமன் மாதிரி இருக்கா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், நான் ஒன்னும் ஹியூமன் மாதிரிலாம் இல்ல, நான் ஒரு லோ பிளட் வேம்பையர் தான், நீ எதுக்காக அப்படி கேட்கற அப்படிங்கிறான். அப்ப அந்த ரோசாலிக்காவும், ஓ உனக்கு இந்த வேம்பையரோட ரேங்கிங்கை பத்தி ஒண்ணுமே தெரியாதா, சரி நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் லோ பிளட் வேம்பையர், இவங்க எல்லாரும் பாக்குறதுக்கு ஹியூமன்ஸ் மாதிரியே இருப்பாங்க. அப்புறம் செகண்ட் வந்து பியூர் பிளட், இவங்க வந்து நோபல்ஸ், எக்ஸாக்டா நம்ம லார்டு விர்ரக் மாதிரி தான். அப்புறம் மூணாவதா ட்ரூ பிளட், இவங்க எல்லாரும் ராயல்டிஸ், எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளான் லீடர்ஸ் மாதிரி. அப்புறம் கடைசியா ஸ்கேர்டு பிளட், இவங்க வந்து காடோட லெவலுக்கு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வேம்பையர்ஸ்க்கெல்லாம் ரேங்கிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறா. அப்ப அந்த லார்டு விர்ரக் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னடான்னு பாக்குறோம். அப்ப அந்த விர்ரக் வந்து எல்லாரும் இங்க இருக்கீங்க, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஊ ஆஃப் அபிஸ் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறான். அப்புறம் ஃப்ரிட்டா அப்படிங்கிற ஒரு பியூர் பிளட் வேம்பையரை காட்டுறாங்க. அப்புறம் டைபோல் அப்படிங்கிற இன்னொரு பியூர் பிளட் வேம்பையரை காட்டுறாங்க. இவனும், ஆமா நாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த சிட்டில இருந்து அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் எந்த ஒரு ட்ரேஸுமே இல்லாம மறைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னது இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த ரோசாலிக்காவும், உனக்கு ஏற்கனவே அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் தெரியுமா அப்படின்ட்டு நம்ம சிட்டிக்கு பக்கத்துல இருக்க ஒரு வில்லேஜ்ல நிறையவே டார்க் மேஜஸ் சேர்ந்து அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட்டை கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா அதை இப்ப காணோம் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் என்னது அந்த பைத்தியக்காரனுங்க தான் இந்த ஊ ஆஃப் அபிஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனுங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த வீரருக்கும், உங்களுக்கு எல்லாம் ஒரு மிஷன் தரேன், உங்க எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு இடத்த கொடுத்துருக்கேன், அந்த இடத்துக்கு போய் இந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட்டை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சர்ச் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் அந்த ரோசாலிக்காவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ரோசாலிக்காவும், இன்னைக்கு என்னடா ரொம்பவே ஹாட்டா இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், ஆமா இன்னைக்கு ரொம்பவே ஹாட்டா தான் இருக்கு, என்னோட ஸ்கின் மட்டும் இந்த சன்ல பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சாம்பலா போயிடும் நடக்குது அப்படிங்கிறான். அப்ப ரோசாலிக்காவும், பியூர் பிளட் எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லாம இந்த சன்ல போறதுக்கு பயப்படுவாங்க அப்படின்ட்டு என்னால சுத்தமா நம்ப முடியல, அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் எப்படி திடீர்னு மறைஞ்சு போயிருக்கும், இப்ப அது காணாம போயிட்டதுனால நம்ம கிட்ட இருக்க ஃப்ரேக்மெண்ட்டை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு, எனது நம்ம கிட்ட இருக்க ஃப்ரேக்மெண்டா, அப்ப நம்ம கிட்டயும் ஒரு இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப ரோசாலிக்காவும், ஆமாண்டா நம்ம கிட்டயும் ஒன்னு இருக்கு, அந்த டார்க் மேஜஸ் அவங்களோட ஃப்ரேக்மெண்ட்டை கல்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கும் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னானுங்க, ஆனா இப்ப இதுக்கு வாய்ப்பே இல்லையாட்டங்குது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், இன்னைக்கு எனக்கு ரொம்பவே லக்கியான நாள் அப்படின்ட்டு இந்த வேம்பையர்ஸ் கிட்ட இருக்க ஒரே ஒரு பியூர் பிளட் மட்டும்தான் அந்த ஃப்ரேக்மெண்ட்டை ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு, ரோசாலிக்கா உனக்கு அந்த ஃப்ரேக்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா, தெரிஞ்சா எனக்கு சொல்லு அப்படிங்கிறான். அப்ப ரோசாலிக்காவும் சிரிச்சுக்கிட்டே, டே கண்டிப்பா எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது, நான் இந்த வேம்பையர்ல லோ பிளட், அதை பத்தி எனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம டயானாவை காட்டுறாங்க. அப்ப நம்ம டயானாவும், அது எனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், அப்படின்னா என்ன, முழுசா எது இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு அப்படிங்கிறான். அப்ப டயானாவும், எனக்கு அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், என்னது உனக்கு தெரியுமா அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவும் டயானாவை பார்த்து, உனக்கு அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப டயானாவும், எனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன், ஆனா கரெக்டா நீங்க சொல்றதுதானு தெரியல அப்படின்ட்டு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க எல்லாம் கிளீன் பண்ற வேலை பார்த்துட்டு இருந்தப்ப ஒரு சுடுகாடையும் நாங்க கிளீன் பண்ணோம். அந்த சுடுகாட்டுல ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமானா அந்த வேர்கோலிக் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனுங்க அந்த சுடுகாட்டுக்கு வந்து ஒரு கல்லை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க. அவனுங்க ஒவ்வொரு டைம் அங்க வரும்போதுமே அங்க இருந்து ஈவில் ஆறா வர மாதிரி நான் ஸ்மெல் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும், சரி அதுவா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம டயானாவோட பிரதர் ஆரோனும் டயானா கிட்ட, ஓ இதனாலதான் நீ நாங்க போக வேண்டாம்னு சொன்னியா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு, நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இந்த டிப்ஸை நீங்க வச்சுக்காங்க, இதுக்கு மேல நானே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப நீங்க 2 பேரும் போய் படுத்துங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம டயானாவும் நம்ம ஹீரோட கையை பிடிச்சு, மிஸ்டர் உங்களோட சோல்ல இருந்து வர சென்ட்டோட ஸ்மெல் இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இப்ப நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, உன்னோட ஸ்மெல்லிங் சென்ஸ் கிட்ட இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு, என்ன நீயே நல்லா பாரு என்ன நடந்துக்குதுன்னு தெரியும், ஆனா உங்க 2 பேருக்கு நான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப டயானாவும், என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், நீ என்ன பேசுற அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப டயானாவும், உங்களுக்கு பசியா இருந்துச்சுன்னா என்னோட ரத்தத்தை வேணா குடிச்சியாங்க அப்படின்னு அவளோட கையை நீட்டுறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக்லயே உறைஞ்சு போயிட்டு, ஏமா பொண்ணே நீ என்ன பேசுற அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப டயானா
டயானாவும் நீங்க என்னோட பிளட்டை குடிச்சிக்கலாம், அதுக்குன்னு ரொம்ப பிளட்டை குடிச்சிடாதீங்க, கொஞ்சமா குடிங்க அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் டயானாவோட தலையிலேயே ஒரு கொட்டு விட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, சரி இதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸ் சொன்னல அது எங்க இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த சுடுகாடை காட்டுறாங்க. அங்க இருந்து யாரோ கதற சத்தம் கேக்குது. அங்க ஏதோ ஒரு ரூமுக்குள்ள பார்த்தா ஒரே பிளட்டா இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தன் ஒழுங்கா எந்திரிச்சு நில்லுடா, இப்ப நீ கண்டிப்பா சாக தான் போற, உன்னோட சாவை நீ ஏத்துக்கடா அப்படிங்கிறான். அப்ப அவனுக்கு முன்னாடி இருக்கணும் பயத்திலேயே அவனை பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த வேம்பையரும், நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நீ மட்டும் உங்ககிட்ட இருக்க சோடை வச்சு என்ன ஒரே ஒரு அட்டாக் பண்ணினா போதும், உன்னை நான் உயிரோட விட்டுறேன் அப்படிங்கிறான். அப்ப அவனும் பயத்திலேயே என்னது என்ன உயிரோட விட்டுறியா அப்படின்னு, இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த வேம்பையர் அட்டாக் பண்ண போறான். அந்த வேம்பையரும் சரி எனக்கு ரொம்ப டைம் இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு பிளட்டாலான ஒயின் மாதிரி செஞ்சு அவனை கட்டி போடுறான். அவனும் நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஒயின்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்க லைஃப் எனர்ஜி உரியுதாட்டங்குது. அவனும் இல்ல நிறுத்துறா இப்படி பண்ணாத அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த வேம்பையரும் இவன் ஒன்னும் ஸ்ட்ராங்காவே இல்ல, இது ரொம்பவே போரிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்க ஒரு அண்டேத்து மாதிரி இருக்கவனை கூப்பிட்டு, டேய் இவனோட பாடியை உடனே டிஸ்போஸ் பண்ணிரு, அப்புறம் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆள் இருந்தா சொல்றா அப்படிங்கிறான். அப்ப அந்த அண்டேத்து அங்க செத்து போயிருந்தவன போய் எடுத்துக்கிட்டு, ஓகே லார்டு டைப்போல் அப்படிங்கிறான். அப்ப அந்த அண்டேத்தும் ஷாக் ஆயிட்டு, டேய் நீங்க எல்லாம் யாரா அப்படின்னு கேக்குறான். பார்த்தா நிறையவே அண்டேத் அவனை அட்டாக் பண்ண வருது. அவனும் என்ன விட்டுருங்கடா அப்படின்னு கதறான். அப்புறம் இன்னொரு 3 அண்டேத் அந்த டைப்போல் அப்படிங்கிறவன்ட்ட போயிருச்சு. அவனும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, என்னோட சர்வன்ட்ஸ் அங்க இருக்க அசிங்கமான அந்த எலும்பு கூடுங்களை உடனே இங்க வந்து கூட்டிட்டு போங்கடா அப்படிங்கிறான். அப்ப அவன் சொன்னதும் ஒரு 3 அண்டேத் அவங்களை அட்டாக் பண்ண போகுது. அப்ப ஏதோ பிளாக் கலர்ல ஒரு எனர்ஜி மாதிரி வந்து முள்ளா டார்க் எனர்ஜி மேல வருது. அப்ப அந்த டைப்போல் அப்படிங்கிறதான் பேரும் ஷாக் ஆயிட்டு, டேய் யாரா நீ அந்த ஊ ஆஃப் அபீஸை சேர்ந்த நெக்ரோமேன்சரா, இந்த இடத்த பத்தி உனக்கு எப்பரா தெரியும் அப்படின்னு கேக்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்ப அந்த டைப்போலும், ஓ என்கிட்ட உனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு, சரி எதுவா இருந்தா என்ன, இன்னைக்கு உன்னோட எலும்பெல்லாம் தனித்தனியா கல்றண்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான். அவன் பண்ண அட்டாக் நம்ம ஹீரோவோட அண்டேத் ஆர்மியை வந்து அட்டாக் பண்ணிருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது என்னோட எலும்பை தனித்தனியா கல்றியா அப்படின்ட்டு, கண்ணா நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர், இப்ப இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு அந்த வேம்பையரை நோக்கி நிறையவே ஷார்ப்பான எலும்பை வச்சு அட்டாக் பண்றான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு கீழே இருந்து 2-3 ஸ்கெலிட்டனும் வந்து அவனோட கை கால்லாம் பிடிச்சிச்சு. அப்ப அந்த டைப்போலாம், என்னது இவன் இவ்வளவு ஃபாஸ்டா ஸ்பெல் எல்லாம் கேஸ் பண்றானா, என்னால இவனோட அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ண கூட முடியல அப்படிங்கிறான். அப்ப யாரோ ஒருத்தன் லார்ட் டைப்போல் அப்படின்னு கத்திட்டு நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்லாம் வந்து தடுத்துட்டான். யாருன்னு பார்த்தா இதுவும் நம்ம ஹீரோவோட அவதார் தான். அப்ப அந்த டைப்போலும், என்னது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துருச்சா, அப்ப அந்த டைப்போலும், டே பர்ஃபெக்டான டைமுக்கு வந்திருக்கீங்கடா, நம்மளோட டீமு கிட்ட இதை பத்தி சொல்லிட்டியாடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சொல்லிட்டோம் மயிலாடா அப்படின்ட்டு நம்மளோட லார்டு விர்ரக் வெளியே நடக்கிற பேட்டல்ல பிஸியா இருக்கிறாரு, இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மயிலாடா அப்படிங்கிறான். அப்ப அந்த டைப்போலும், டே சூப்பர்ரா, இப்ப நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும் அப்படின்ட்டு அந்த டெமிலிச் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், நம்மளோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வர வரைக்கும் அவனை தடுத்து நம்ம சண்டை போட்டா மட்டும் போதும் அப்படிங்கிறான். அப்ப அந்த டைப்போலும், டே நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ பார்த்தா அந்த டைப்போல கடிச்சு அவனோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப அந்த டைப்போலும், டே பைத்தியக்காரா, நீ என்ன உன்னோட கான்சியஸை இழந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான். அப்ப அவனோட கையை டார்க் மேஜிக் வச்சு கட்டி போடுறாங்க. அப்ப அந்த டைப்போலும், என்னது டார்க் மேஜிக் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, என்னது நீயும் அந்த டெமிலிச்சும் ஒன்னா ஒர்க் பண்றீங்களா, ஆனா எதுக்காக அப்படின்னு கேக்குறான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ தான் நம்ம மாஸ்டர் லார்டு விர்ரக்கோட கண்ட்ரோல்ல இருக்கிய, உன்னால எப்படி வெளியே வர முடிஞ்சு அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருக்க எல்லா பிளட்டையுமே உறிஞ்சிட்டான் நடக்குது. இப்ப அவனும் ஒரு அண்டேத்து மாதிரி மாறி, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கீழே விழுந்து செத்து போயிட்டான். நம்ம ஹீரோமோ என்னது என்ன கண்ட்ரோல் பண்ணுவானா, அது யாராலையும் முடியாது அப்படின்னு வில்லத்தனமா பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு பிளட் மேஜிக் அப்படிங்கிற புது ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னது பிளட் மேஜிக்கா அப்படின்ட்டு, என்னால இந்த பிளட் பேரியர் கூட இப்ப டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம், டே அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல அப்படிங்கிறான். அப்ப நம்ம வேம்பயர் ஹீரோவும், ஓ அப்படியா சரி அப்ப இந்த இடத்தையே ஃபுல்லா அழிச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்தையே வெடிக்க வச்சிட்டான். அப்ப நம்ம வேம்பயர் ஹீரோவும், டே இங்க இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டனும், ஓ நீ இங்க தான் இருக்கியா, இதுதான் அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்டோட 2வது பீஸ் அப்படின்ட்டு, இப்ப நீ எனக்கு சொந்தமாக போற அப்படின்னு அந்த 2வது ஃப்ரேக்மெண்ட்டையும் எடுத்து நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ற ஃபோர்ஸ்ல பயங்கரமான டீமானிக்காரா ரிலீஸ் ஆகுது. அப்ப நம்ம வேம்பயர் ஹீரோவும், என்னது இவ்வளவு டீமானிக்காராவா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் ஹீரோவும், என்னோட மைண்ட் ஆப் ஸ்கில் ஆக்டிவேட்ல இருந்தா கூட என்னால இவ்வளவு தாட்ஸை ஃபில்டர் பண்ண முடியாது அப்படின்ட்டு இப்ப என்னோட மத்த அவதார் கிட்ட இருக்க மைண்ட் ஆப் ஸ்கில்ல டீஆக்டிவேட் பண்ணிட்டு என்னோட மைண்ட் ஆப் ஸ்கில்ல ஃபுல்லா ஹேண்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃபுல் மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் ஹேண்ட்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்றான். அப்ப பயங்கரமான டார்க் எனர்ஜி ஒரு பில்லர் மாதிரி ரிலீஸ் ஆகுது. அப்ப அந்த வீரருக்கும், என்னது இவ்வளவு டார்க் எனர்ஜி அப்படின்ட்டு, இல்ல நாம ரொம்பவே லேட்டா வந்துட்டோம், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டனும் மாசா அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு. அப்ப அந்த வீரருக்கும் ஷாக் ஆயிட்டு, டே அவனை எல்லாரும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றானுங்க. அவனுங்க பண்றது ஏதோ ஒரு பிளட் மாதிரியான அட்டாக் போய் நம்ம ஹீரோ மேல படுது. நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அப்ப நம்ம ஹீரோவும் அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டான். அப்ப அந்த வீரருக்கும், இதுதான் இந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்டோட உண்மையான பவர்
பவரா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லு இப்ப இம்மோர்டாலிட்டி அப்படிங்கிற புது ஸ்கில்லா எவால்வ் ஆயிருச்சு. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஸ்கில்லான ஃபார்பிடன் நாலேஜும் கிடைச்சிருக்கு. அப்புறம் நீங்க டெமி லிச்ல இருந்து இப்ப ஆர்க் லிச்சா எவால்வ் ஆயிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. गाइस இந்த பிக்சர் வேற லெவல்ல இருக்குதானே? இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அசுண்டோ சிட்டிக்கு பக்கத்துல இருக்க காட்டுல 2 பேத்த காட்டானுங்க. அதுல அந்த குதிரை கீழ இருக்கணும். என்னது இது ஃபயரா? இந்த டார்க் ஃபயர் அசுண்டோ சிட்டில இருந்து தான் வருது அப்படின்னு பாக்குறான். அந்த ஃபயர் அங்க இருக்கிறதுனால அந்த காத்தை யாராவது இன்ஹேல் பண்ணாங்களா கூட அவங்களுக்கு இரும்புல வருது. அப்ப அந்த குதிரை மேல இருந்தவனோ இந்த டார்க் ஃபயரான சாம்பலை பிடிச்சி பார்த்து இல்ல இது ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு, நம்ம உடனே சர்ச்சுக்கு ரிட்டர்ன் ஆகி இதை பத்தி சயின்டிஸ்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. இது ஒன்னும் நார்மலான ஃபயர் சாம்பல் இல்ல, இது கண்டிப்பா அந்த டெவில் இம்மோர்டல் கிங்கோட ரெக்ரேஷன் ஆர்டர் இருக்கு அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த விரக் அப்படிங்கிற வாம்பியரும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் நம்மளோட 5 மடங்கு இல்ல 10 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கான், இவனை நம்மளால சமாளிக்கவே முடியாது அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து நீங்க இப்ப அண்டே டார்க் லிச்சா இருக்கீங்க. அப்புறமேட்டுக்கு சக்சஸ்ஃபுல்லா 2 இம்மோர்டல் கிங் ஃபிராக்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணிட்டீங்க. இன்னும் ரிமைனிங் ஒரு இம்மோர்டல் கிங் ஃபிராக்மெண்ட் இருக்கு. அப்புறமேட்டுக்கு உங்க யூனிக் ஸ்கில்லான சின்சிஸ்டர் விஸ்டம் அப்புறம் ஃபார்பிடன் நாலேஜ் 2 ஸ்கில்லும் சேர்ந்ததுனால உங்களுக்கு டார்க் மேஜிக்ல இருக்க எல்லா மேஜிக்கை பத்தியும் தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒரு டார்க் மேஜிக் கூட இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த மொட்டையிட்ட இருந்து ஆட்டைப்பட்ட ஸ்டாஃபை சமன் பண்ணி இன்னைக்கு உங்க எல்லாத்தோட கதையும் முடிக்க போறண்டா அப்படின்னு ஏதோ கருப்பு கலர்ல புகை மாதிரி அவங்களை நோக்கி அனுப்புறான். அப்ப அந்த வீரருக்கும் என்னடா இது பிளாக் ஸ்மோக், அவன் இப்ப என்னடா பண்ண போறான் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த வீரருக்கு பின்னாடி இருக்க இன்னொரு வேம்பையரும் லார்ட் வீரக் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நாம இங்க இருந்து திரும்ப போறதா நல்லது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நீங்க முன்னாடியே யோசிச்சிருக்கணும் அப்படின்னு அந்த வீரக் பின்னாடி இருந்த வேம்பையரை பிடிச்சிருக்கான். அவனும் என்ன காப்பாத்துங்களாடு அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த வீரக்கும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இங்க இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு வழி தேடணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட டார்க் நீடெல்லாம் வந்து அந்த வீரக்க அட்டாக் பண்ணுது. அப்ப அந்த வீரக்கும் என்னடா பவர் இது அப்படின்னு வழியில கத்துறான். அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் ஹீரோ வந்து டே நீ பியூர் பிளட் வேம்பையர்லயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க, உன்னோட பிளட்டை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த வீரக்கும் நம்ம ஹீரோவை பார்த்து அந்த இம்மோர்டல் கிங் ஃபிராக்மெண்ட்டை இவன் அப்சர்வ் பண்ணதுனால ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். அப்புறம் இவனோட டார்க் மேஜிக்கும் ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இப்ப இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த வீரருக்கு பின்னாடி இருந்து என்னது தப்பிச்சு போறியா, நாங்க ஒன்னும் தனியா இல்ல அப்படின்னு நம்ம வேம்பையர் ஹீரோ வந்து அந்த வீரக்கோட பிளட் அப்சர்வ் பண்ணிட்டான். அந்த வீரக்கும் செத்துட்டா நடக்குது. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட என்டிட்டி கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, இப்போ உங்களோட பிளட் லைன் லோ பிளட் வேம்பையர்ல இருந்து இப்ப பியூர் பிளட் வேம்பையரா எவால்வ் ஆயிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவோ நைஸ், இப்ப நான் பியூர் பிளட் வேம்பையர் ஆயிட்டேனா, டே தக்காளி உங்க வேம்பையர்ல கடைசி வேம்பையர் வரைக்கும் நான் கொன்னு சாப்பிடுவோம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த காட்டுல இருந்து ரோசாலிகா அப்புறம் இன்னும் ஒரு 5 வேம்பையர் தப்பிச்சு வராங்க. அப்ப ரோசாலிகாவும் லேடி ஃப்ரிட்டா இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு வந்து லேடி ஃப்ரிட்டா எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிறா. அப்ப அந்த ஃப்ரிட்டாவும் லார்ட் வீரக் தோத்துட்டானா, இப்ப நீங்க மட்டும்தான் உயிரோட இருக்கீங்களா அப்படின்ட்டு அந்த வானத்துல பறந்துட்டு இருந்த நெருப்போட சாம்பலை பிடிச்சி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஃபயர் மானாவா அப்படின்னா நம்ம எனிமி நம்மளோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்ட்டு இப்ப சன்ரைஸ் ஆயிருச்சு, நாம சன்செட் வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணலாம், அப்புறமேட்டுக்கு நம்மளோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு அந்த சிட்டில யாரோ ஒருத்தன் டே எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, இப்ப நம்ம என்ன பண்றது, இல்ல நம்ம கதையும் முடிய போதுரா அப்படின்னு ஓடி போய் டே அந்த வேம்பியர் எல்லாம் யாரோ கொல்றாங்க, கிட்டத்தட்ட முக்காவாசி வேம்பியரை கொன்னுட்டாங்க, மீதி இருக்க வேம்பியர் எல்லாம் தப்பிச்சு போயிடுச்சுடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ போய் அங்க வந்தாலும் அவனோட கையை பிடிக்கிறான். அவனும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அவனும் அந்த ரூம்ல இருந்து கதற சத்தம் மட்டும் தான் கேக்குது. இவனுங்க எல்லாம் அந்த வேர்கோலி ஆர்கனைசேஷன்ல மீதி இருக்கவனுங்க. நம்ம ஹீரோ இவனுங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டான். அப்புறமேட்டுக்கு நம்ம வேம்பயர் ஹீரோவும் ஒரு சின்ன மெர்சனரி குரூப் ஹையர் பண்ணி நம்ம ஹீரோ அப்புறம் டயானா அப்புறம் டயானோட பிரதர் எல்லாருமே அந்த சிட்டி விட்டு வெளியே போறதுக்காக ஒரு ஃபாரஸ்ட்ல உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஏதோ மீட் மாதிரி 2 செஞ்சுட்டு அவ்வளவுதான், இப்ப கடைசியா பெப்பர் சேர்த்தா இந்த டிஷ் தயாராயிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான். அப்ப டயானாவும் ஆரோனும் சந்தோஷத்தோட உச்சத்துல என்னது இவ்வளவு டெலிஷியஸான சாப்பாடா, இது எங்களுக்கா அப்படின்னு நம்ம ஆரோன்லாம் சொல்லே ஊத்துறான். அப்புறம் அவங்க 2 பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டிஷ் ரொம்பவே சூப்பரா இருக்கு, எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பரவாயில்லாம் எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்து இவங்க இந்த சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க, இந்த சிட்டினாலதான் இவங்களுக்கு ரொம்பவே பெரிய சுமை இவங்க முதுகு மேல இருந்து இருக்கு, இப்ப இவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க அப்படின்னு டயானா உன் அங்கிளோட ஷாப்பு ஈஸ்ட் சைட்ல இருக்க ரஃபீலா அப்படிங்கிற சிட்டில தானே இருக்கு அப்படிங்கிறான். அப்ப டயானாவும் ஆமா அப்படின்ட்டு எங்களை பார்த்தா எங்களோட அங்கிள் சந்தோஷப்படுவாரா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இந்த பிளான் ஒர்க் ஆகல அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இவங்களை பார்த்துக்க சொல்லணும் அப்படின்ட்டு இவங்களுக்கு இப்பவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் இவங்க பாதுகாப்பா இருந்தா போதும். அப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப நாள் ஆகுது, நான் இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிருச்சு அப்படிங்கிறான். அப்புறம் டயானாவும் நம்ம ஹீரோவை பார்த்து மிஸ்டர் நீங்க ஓகே தானே, உங்களுக்கு ஏதாவது பிளட் வேணுமா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நான் ஃபைன் தான் அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்கெலிட்டன் ஹீரோவும் இந்த சிட்டில
இருந்த மீதி வேம்பையர் எல்லாம் கொண்டுட்டான். அப்புறமேட்டுக்கு அந்த சுடுகாடை மறுபடியும் காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்க அண்டத்துல ஒரு போர்ட்டலுக்குள்ள போகுது. நம்ம ஹீரோவும் நான் என்னோட பாக்கெட் டைமென்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட சின்சிஸ்டர் விஸ்டமும் ஃபார்பிடன் நாலேஜும் சேர்ந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் ஃபியூச்சர்ல இந்த பாக்கெட் டைமென்ஷனை எர்த்துல கூட ஓபன் பண்ண ட்ரை பண்ணும் அப்படிங்கிறான். அப்ப மேல பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு யாரோ ரெடியா இருக்கிறாங்க. அவனும் செத்து போடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த அட்டாக் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. அப்போ ஒரு வேம்பையர் வந்து உன்னால ரொம்ப நாள் இந்த சிட்டில இருக்க முடியாது, எனக்கு நீ வெறும் சின்ன புழு மாதிரி தான் அப்படின்ட்டு, சரி சொல்லு நீ உண்மையிலேயே அந்த ஆஃப் அபிஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பரா அப்படின்னு கேக்குறான். இவனோட பேரு ஓல் பார்கோசிலிக். இவன் வந்து ஒரு ட்ரூ பிளட் வேம்பையர். அப்ப நம்ம ஹீரோவும் ஆமாண்டா நீ சொல்றது கரெக்ட், என்னோட பேரு ஹான்ஸ், நான் ஆஃப் அபிஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பர் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஓல் பார்கோசிலிக் அப்படிங்கிற வேம்பையரும் டே இல்ல நீ பொய் சொல்ற, அந்த ஆர்கனைசேஷனை ஏற்கனவே ஃபுல்லா அழிச்சிட்டாங்க, நீ அந்த இம்மோர்டலிங் ஃப்ரேக்மெண்ட்டை திருடிட்டு வந்த ஒரு சாதாரண ஸ்கெலிட்டன் தானே அப்படின்ட்டு நீ என்னவா வேணா இருந்துக்கா, ஆனா இன்னைக்கு என்னோட கையில கண்டிப்பா உன்னோட சாவு நிச்சயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு டேய் நீ என்ன கிட்டத்தட்ட அட்டாக் பண்ணிருப்ப அப்படிங்கிறான். அப்ப அந்த அவுல் பேர்கோசலிக்கும் டேய் நீ எப்படா தப்பிச்ச அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்க, ஆனா உண்மையான ட்ரூ பிளட் வேம்பையரோட பவர் உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு பேரியர் மேல போயிடுச்சுட்டு என்னடா இது அப்படின்னு பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ சுத்தி அவனுங்களும் ஒரு பேரியர் போட்டு டேய் உன்னால இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சு போக முடியும்னு நினைச்சியா, இவங்க எல்லாம் என்னோட கிளான்ல இருக்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளட் மேஜர்ஸ், இவங்க போட்ட பேரியர்ல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னால இந்த பேரியரை பிரேக் பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன், ஆனா இதை ட்ரை பண்ணி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஏன்னா என்னோட புது பவரை யூஸ் பண்ணி நான் என்ன நல்லா பழகல அப்படிங்கிறான். அப்ப அந்த அவுல் பேர்கோசிலிக் அப்படிங்கிற வேம்பையரும் டேய் இன்னைக்கு உன்னோட எலும்ப ரெண்டா பிச்சு எடுத்து அந்த ஃப்ரேக்மெண்ட்டை தனியா எடுக்கிறா அப்படின்னு ஏதோ பிளட்டாலான கை மாதிரி அங்க இருக்க மேஜி கிட்ட சொல்லி நம்ம ஹீரோவா அட்டாக் பண்றான். அப்ப நம்ம ஹீரோவும் நிலைமை ரொம்ப மோசமாகிறதுக்குள்ள நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு டேய் குட்டி பையா என் பேரு நல்லா ஞாபகம் வச்சுக்கா, என்னோட பேரு ஹான்ஸ், நான் ஆஃப் அபிஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன், உன்னோட சாவு என் கையில தான், நான் இந்த டைம் இங்க இருந்து போறேன், ஆனா கண்டிப்பா திரும்பி வரும்டா அப்படின்ட்டு ஒரு அக்மார்க் வில்லன் எப்படி தப்பிச்சு போவானோ அந்த மாதிரி நானும் தப்பிச்சு போறேன், இதுதான் என்னோட ஸ்டைல் அப்படின்ட்டு டிஸ்மிஸ் ஹான்ஸ் அப்படிங்கிறான். அப்ப அந்த வேம்பையர்ஸ் அட்டாக் பண்ணதுல அங்க ஒரு பிளாஸ்ட். அப்ப அங்க இருக்க ஒரு மேஜம் டேய் இப்ப அவன் என்னடா சொன்னான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொரு மேஜம் டேய் அது என்னடா சத்தம் அப்படிங்கிறான். அப்ப அந்த அவுல் பேர்கோசலிக் அப்படிங்கிற வேம்பையரும் டேய் இப்ப இங்க என்ன நடந்துச்சு, அவன் எப்படா நம்ம பேரியர்ல இருந்து தப்பிச்சு போனான் அப்படின்னு வாயை பொளக்குறான். அப்ப அவனுங்க டீம்ல இருக்க ஒரு வேம்பையரை ஏதோ ஆரோ வந்து அட்டாக் பண்ணுது. அப்ப அந்த அவுல் பேர்கோசலிக்கும் ஷாக் ஆயிட்டு இது வந்து இந்த சில்வர் ஆரோ இது அந்த பெலடின்ஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறான். அப்ப அங்க இருக்க இன்னொரு வேம்பையரும் மயிலாடு நாம இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கோம், அந்த டிவைன் குரூப்பான பெலடின்ஸ் நம்மள அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு கத்துறான். அப்புறம் நிறையவே சோல்ஜர்ஸ் வரானுங்க, இவனுங்களாம் அந்த சர்ச்சில இருந்து வரானுங்க நடக்குது. அப்ப அந்த அவுல் பேர்கோசலிக்கும் இல்ல இவனுங்க நம்ம கிட்ட வந்துட்டானுங்க அப்படின்னு அந்த பைத்தியக்கார லீச் அவனை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன், இனிமே இந்த சிட்டில இருக்கிறது நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான், அந்த ஹான்ஸை தேடி பிடிச்சி என் கையிலேயே கொல்லுவான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு எர்த்துல நம்ம ஹீரோவோட அபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் பரவாயில்லடா நீ இன்னும் உயிரோட தான் இருக்க, இது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம் டேய் இந்த மாதிரி அவதாரை டிஸ்மிஸ் பண்றது நம்ம கேம்ல சீட் கீயை யூஸ் பண்ற மாதிரியே இருக்கு, ஆனா இது ரொம்பவே சூப்பரா இருக்குடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நானா பேசினேன், டேய் என்னோட பேரை ஞாபகம் வச்சியா, நான் கண்டிப்பா திரும்ப வருவேன், நான் தாண்டா ஹான்ஸ் ஆஃப் அபிஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் என்னது இதெல்லாம் நானா பேசினேன், இந்த மாதிரி லைன் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பேசினதே இல்ல, இப்ப எனக்கு ரொம்பவே வெக்கமா இருக்கு, இந்த மாதிரி லைனை நான் பேசுனதுனால அவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க, இல்ல கண்டிப்பா இவங்க என்னை பத்தி தப்பா தான் நினைச்சிருப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம் டேய் நீ எதுவும் தப்பாலாம் பேசல, கரெக்டா தான் பேசின, நீ தனியாளா இருந்தே அந்த வேம்பையரோட மொத்த ஆர்கனைசேஷனையும் அழிச்சிருக்க, அப்புறம் அந்த சிட்டில இருந்த ஒரு அப்பாவி பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது அப்படியா, அப்படின்னா நான் ஒரு ஹீரோவா அப்படின்ட்டு அங்க இருந்து எழுந்திருச்சு சரி ஓகே என்னோட கர்மா பாயிண்ட் வர எவ்வளவு இருக்குன்னே தெரியல, நான் போய் அதை முதல்ல செக் பண்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டத்தை ஓபன் பண்ணி சரி எவ்வளவு கர்மா பாயிண்ட் தான் இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோட கர்மா பாயிண்ட் 7 லட்சத்துக்கு மேல இருக்கு. நம்ம ஹீரோவும் என்னது 7 லட்சம் கர்மா பாயிண்டா, இதுக்கு முன்னாடி நான் என்னோட ஸ்கில் அப்கிரேட் பண்றதுலயே மொத்த கர்மா பாயிண்டையும் யூஸ் பண்ணிட்டேன், ஆனா இப்ப இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இது கண்டிப்பா அந்த டார்க் மேஜ் அப்புறம் வேம்பையர் இவனுங்களெல்லாம் தோக்கடிச்சான்ல அதெல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு சரி இது எனக்கு இன்னும் நல்லதா போச்சு, இப்ப எல்லா கர்மா பாயிண்டையும் வச்சு இப்ப நான் என்னோட ஸ்கில்ல மறுபடியும் அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்கில் அப்கிரேட் பண்றான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களால இன்னும் அதிகமா அவதார சமன் பண்ண முடியும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் இன்னும் அதிகமா சமன் பண்ண முடியுமா, இப்ப ஏதாவது எனக்கு புது ஸ்கில் வரணுமே அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு புது ஸ்கில் வந்திருக்கு, இதோட பேரு பெர்சோனா அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் நைஸ் பெர்சோனாவா, இந்த ஸ்கில்லும் கிட்டத்தட்ட மைண்ட் ஹப் மாதிரி தான் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ சிஸ்டத்தை பார்த்தா இந்த பர்சோனா ஸ்கில்லோட பவர் என்னன்னா நம்ம
ஹீரோட இருக்க எமோஷனை மொத்தமா நம்ம ஹீரோவோட அவதாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்ப நம்ம ஹீரோவும் இந்த இனிஷியல் ஸ்கில் யூசருக்கு தேவைங்கிறதுனால இந்த சிஸ்டம் கொடுக்குதா அப்படின்னா இந்த ஸ்கில் இப்ப எனக்கு தேவைப்படுது. அதுக்கான காரணம் என்னன்னா நான் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்கேன். இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். அப்புறமேட்டுக்கு என்னோட பவர் அதிகமா இருக்க ஒரு சில முட்டாளுங்களையும் நான் தோக்கடிச்சிருக்கேன். ஆனா நான் கடைசி 2 வருஷமா என்னோட ரூம் விட்டு வெளியே போகவே இல்லை. எந்த ஒரு ஹியூமனையும் மீட் பண்ணி நான் எதுவுமே பேசல. ஏன்னா என்னோட பயம் தான், அவங்க என்னை பத்தி என்ன சொல்லுவாங்களாங்கிற பயம். அதனால நான் என்னோட ரூம்லயே இருந்து என்னோட முழு நேர வேலையாவே நான் வீடியோ கேம் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலேயே இந்த ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்க பயந்தாங்கோலி தான் நான். இந்த ரூம் விட்டு வெளியே போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ரூம் தான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ட்டு என்னோட லோன்லினஸ், அப்புறம் என்னோட சேட்னஸ், அப்புறம் கடைசியா என்னோட கோபம், அப்புறம் என்கிட்ட இருக்க எல்லா நெகட்டிவ் எமோஷனுமே எனக்குள்ள இருக்கிறதுனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு ஹேண்ட்ஸ் என்னோட எல்லா நெகட்டிவ் எமோஷனையும் நீ எடுத்துக்க அப்படின்னு நம்ம ஹேண்ட்ஸுக்கு எல்லா நெகட்டிவ் எமோஷனையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோவும் இப்போ எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. என்கிட்ட இப்போ எந்த ஒரு நெகட்டிவ் எமோஷனுமே இல்லாத மாதிரி இருக்கு. எப்படின்னா கிட்டத்தட்ட என்னோட நெகட்டிவ் எமோஷன் எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஹேண்ட்ஸை பார்த்து டே ஹேண்ட்ஸ் என்னோட நெகட்டிவ் எமோஷன் உங்ககிட்ட இருக்கிறதுனால உனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹேண்ட்ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாதரா அப்படின்ட்டு என்னது உனக்குள்ள இவ்வளோ நெகட்டிவ் எமோஷனை வச்சுட்டு இருந்தியா, உன்னோட எமோஷன்லாம் என்ன அஃபெக்ட் பண்ணுதுரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது உன்னை அஃபெக்ட் பண்ணுதா, என்னோட எமோஷன்லாம் உன்னை எதுவும் பண்ணாது இருந்தானே உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஹேண்ட்ஸும் சிரிச்சுக்கிட்டே டே அது எனக்கு தெரியும், நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் இருப்பேன், உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கும் அஃபெக்ட் ஆகுண்டா அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் நீ என்ன சொல்ற அப்படின்னு பார்க்குறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் திரும்பி என்னது எக்ஸ்ப்ளோஷனா, என்னது மறுபடியும் இந்த சிட்டியை வில்லன்ஸ் அட்டாக் பண்றாங்களா, இப்போ கொஞ்ச நாளா இந்த வில்லன்ஸோட அட்டாக் ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்ட்டு இல்ல அதை பத்திலாம் நான் யோசிக்க கூடாது, என்ன நடந்தாலும் அந்த கார்டியன்ஸ் பார்த்துப்பாங்க, நான் ஏதாவது ஹீரோயிசம் காட்டுறேன் அப்படின்னு போய் போன டைம் அடி வாங்கின மாதிரி அடி வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்ட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம் நீ எதுக்காக அந்த வில்லன்ஸ் அழிக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோ என்னது அப்படின்ட்டு என்னோட நெகட்டிவ் எமோஷன்லாம் ஹேண்ட்ஸ்ல இருக்கிறத என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, நான் என்னோட நெகட்டிவ் எமோஷன் இருந்து தூரமா போகணும் மட்டும் தான் பார்த்தேன். ஆனா உண்மையா நான் என்ன நினைச்சேன்னா இந்த வில்லன்ஸ் எல்லாம் அழிக்கணும், ஆனா நான் நினைச்சதை தவிர வேற எதுவுமே பண்ண கிடையாது, ஏன்னா இவங்கள பார்த்து எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, அதனால நான் வெறும் காரணம் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம் ஒரு மாஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க கிரைம்ஸ் எல்லாம் நான் இனிமே பாத்துக்கிறேன், இப்பில இருந்து இங்க எந்த தப்புமே நடக்காம நாம பாத்துக்கலாம் அப்படின்னு மாசா போஸ் கொடுக்குறான். அப்புறமேட்டுக்கு அந்த வில்லன்ஸ் அட்டாக் நடந்த இடத்த காட்டுறாங்க. அப்புறம் 2 கார்டியன்ஸ் நின்னுட்டு அந்த பைத்தியக்கார வில்லன்ஸ் இந்த மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க, இப்ப அவனுங்க எல்லாம் ஒரு குரூப் வேற ஆரம்பிச்சுக்கிறானுங்க, அதனால அந்த பைத்தியக்காரங்களை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிருச்சு அப்படின்னு ஒரு கார்டியன் சொல்றான். அப்ப இன்னொருத்தனும் அப்படின்னா நாம புது கார்டியன்ஸை ரெக்ரூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் ஒரு பில்டிங் மேல நின்னுட்டு கேட்டுட்டு ஓ அப்படின்னா இந்த வில்லன்ஸ் எல்லாம் குரூப்பா சேர்ந்து செயல்படுறானுங்களா, அப்புறம் இந்த இடத்துல அட்டாக் பண்ணிட்டு வர அவனுங்க தப்பிச்சு போயிட்டானுங்களா அப்படின்ட்டு இல்ல அவனுங்களை அவ்வளவு ஈஸியெல்லாம் தப்பிச்சு போக விடக்கூடாது, அவனுங்களை கண்டிப்பா பிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி 2 கண்ணை கிரியேட் பண்றான். சரி இப்ப போங்க அப்படின்னு அந்த 2 ஐயும் அமுச்சு விட்டு இந்த ஐஸ் மூலியமா நான் இங்க இருந்து இந்த சிட்டில என்ன நடக்குதுன்னு என்னால பார்க்கவும் முடியும் அப்புறம் கேட்கவும் முடியும், இனிமே என்கிட்ட இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறான். அப்போ ஒருத்தனும் சிகரெட் குடிச்சிட்டு டேய் எனக்கு ஹேஷ்ட்ரே வேணும் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு ரெட் ஆரும் உனக்கு ஹேஷ்ட்ரே தானே வேணும், இந்த ஹியூமன் ஹேஷ்ட்ரே அப்படின்னு ஒருத்தனை பிடிச்சி வச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த கிரே ஹாரும் சிரிச்சுக்கிட்டு டேய் உனக்கு என்னோட ஃபேவரட் ஹேஷ்ட்ரே என்னன்னு தெரியுமா அப்படின்ட்டு அந்த பிடிச்சி வச்சிருக்கானுங்களா அவன் மேல அந்த சிகரெட்டை வச்சு சூடு வைக்க போறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ அமுச்சுட்ட ஒரு ஐ இருக்கு. அப்புறமேட்டுக்கு இன்னொரு இடத்துல இல்ல நிறுத்துங்க இப்படி பண்ணாதீங்க, நாங்க இனிமே எங்கேயும் ஓட மாட்டோம், எங்களை தயவு செஞ்சு அடிக்காதீங்க அப்படின்னு ஒரு அம்மாவும் பையனும் சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து இவங்களோட ஹஸ்பண்ட் அடங்குது, அவனும் நீங்க எத்தனை டைம் சொன்னாலும் திருந்த மாட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்களை அடிக்க போறான். அந்த இடத்துலயும் நம்ம ஹீரோட ஒரு ஐ இருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒருத்தன் கடையோட கண்ணாடியை உடைச்சிட்டு பரவாயில்லண்டா இது இவ்வளவு ஈஸியா முடியும்னு நினைக்கல அப்படின்ட்டு சூப்பர் ராய் இன்னைக்கு எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு, இங்க இருக்க எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அந்த இடத்துலயும் நம்ம ஹீரோட ஒரு ஐ இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் நான் உங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்க எல்லாரும் வில்லன்ஸ் இல்ல அப்படின்னாலும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க யாரையும் இப்படியே விட மாட்டேன், உங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அந்த கடையில இருந்தவனையும் அட்டாக் பண்றான். அப்புறமேட்டுக்கு அந்த ஒரு அம்மாவையும் பையனையும் அடிச்சான்ல அவனையும் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டான். அப்புறமேட்டுக்கு அந்த ரோட்ல ஒருத்தன் ஒரு சிகரெட்டை வச்சு இன்னொருத்த மேல சூடு வைக்க போனாலும் அவனையும் வந்து பிடிச்சிட்டான். நம்ம ஹீரோவும் பெரிய பெரிய தப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா தப்பு பண்ற யாரையுமே அதிகமா கண்டுக்கிறது இல்ல, அதனால இவங்களுக்கு பயம் இல்ல அப்படின்ட்டு டேய் உண்மையான ஈவில் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் தெரிய போகுது, இந்த நாளை நீங்க யாரும் மறக்கவே மாட்டீங்க. அப்புறம் டேய் நீ இந்த மாதிரி மத்தவங்களை கொடுமைப்படுத்துறதுனால அவங்க வளர்ந்து வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க, அப்புறம் டேய் நீயும் இந்த திருட்டு வேலையை இனிமே நீ பண்ணக்கூடாது, அப்புறமேட்டுக்கு டேய் உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் இந்த மாதிரி தப்பை நீங்க இன்னொரு டைம் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாவே உங்க எல்லாத்தையும் கொன்னுருவோண்டா அப்படிங்கிறான். அவனுங்க எல்லாம் அங்க வந்து கதற சத்தம் மட்டும் தான் கேக்குது. அப்புறம் நம்ம ஹீரோவும் பரவாயில்ல என்னோட புது பவரை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி
கத்துட்டு நடக்குது அப்படின்ட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும், இந்த சிட்டில கிளீன் பண்ண வேண்டிய விஷயம் இன்னும் நிறையவே இருக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான ஐயை நம்ம ஹீரோ கிரியேட் பண்றான். இந்த ஐலாம் நம்ம ஹீரோட ஒரு ஷேடோ ஓட்டுங்குது. நம்ம ஹீரோவும் சரி எல்லாரும் போய் இந்த சிட்டியை பியூரிஃபை பண்ணுங்க அப்படின்னு அந்த ஐயெல்லாம் அமுச்சு விட்டான். நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம் இப்பதான் நல்லா இருக்கு. நேத்து நைட்டு ஃபுல்லா இந்த வில்லன்ஸ் அழிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய மிஷனா இருந்துச்சு அப்படின்ட்டு இதுதான் ஐ ஆஃப் டார்க்னஸ். இந்த ஐ வந்து எனக்கு நேத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இதுக்கு ஒரு சில லிமிடேஷனும் இருக்கு. அது என்னன்னா இந்த ஐ சன்லைட்ல பட்டுச்சு அப்படின்னா இதோட பவர்லாம் வீக் ஆகி இது மறைஞ்சு போயிருது. அதனால நான் வில்லன்ஸை கண்டுபிடிக்க இதை விட பெட்டரான இன்னொரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு என்னால என்னோட அண்டெத் ஆர்மியும் வெளியே விட முடியாது. இப்ப நான் என்னடா பண்றது அப்படின்னு போயிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட தலை மேல ஏதோ விழுவுது. நம்ம ஹீரோ எவன்டா இது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க நிறைய புறா நம்ம ஹீரோ மேல கக்கா போயிட்டு போகுது. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு பைத்தியக்கார புறாவை உனக்கு கக்கா போறதுக்கு வேற இடமே இல்லையே அப்படின்னு திட்டிட்டு உங்க எல்லாத்தையும் கொல்ல போறேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இந்த பறவையால எங்க வேணாலும் போக முடியும், இதை யாரும் அவ்வளவுக்கா நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான் என் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு இப்போ எனக்கு ஃபெமிலியர்ஸ் தேவை. டார்க் மேஜிக்ல காமனான மேஜிக்கே ஒரு அனிமலை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது தான். ஆனா என்னால ஏன்டா இதை பண்ண முடியல, நான் எங்கடா தப்பு பண்றேன் அப்படின்ட்டு நான் நார்மலா ஒரு அனிமலை கண்ட்ரோல் பண்ணி அந்த அனிமலை வச்சு மற்ற அனிமலை கண்ட்ரோல் பண்ண பாக்குறேன். ஆனா இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா இந்த அனிமலோட சைஸ் கம்மியா இருக்கிறதுனால இதை நான் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா இந்த அனிமலை வச்சு மற்ற அனிமலை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்பதான்டா எனக்கு ப்ரோக்ராமரோட வாழ்க்கையே புரியுது. அவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் எழுதிட்டு அதுல ஒரு சின்ன எரரை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்ப நானும் என்னோட மேஜிக்ல இருக்க தப்ப சரி பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணுவோம்டா அப்படின்னு இந்த டைம் கரெக்டா நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்க ஒரு பூனையை கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ போட்ட மேஜிக்ல நார்மலா அந்த பூனை 5 கண்ணோட கொடூரமா மாதிரி கத்திட்டு கிடக்குது. நம்ம ஹீரோ என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நான் கடைசி 3 வாரமா இதே வேலையா தான் இருக்கிறேன், ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்ட்டு என்கிட்ட இருந்த எல்லா அனிமல் மேலேயும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இப்ப கடைசியா இந்த புறா ஒண்ணுதான் இருக்கு, இதுதான்டா என்னோட கடைசி வாய்ப்பு, எப்படியாவது ஒர்க் ஆயிரணும் அப்படின்னு அந்த புறாவை அசாம தூக்கி ஓகே இப்ப என்னோட மானா கண்ட்ரோல்ல நான் கவனமா இருக்கணும், இப்ப கடைசியா ஸ்பெல் போட வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த புறாவுக்கு ஒரு ஸ்பெல்ல போட்டு விட்டு எப்படியாவது ஒர்க் ஆயிரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த புறாவும் பறந்து போகுது. நம்ம ஹீரோ ஒர்க் ஆயிருச்சா அப்படின்ட்டு இப்ப என்னால இந்த ஒரு புறாவை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனா இந்த புறாவை வச்சு மத்த புறாவை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த புறாவும் இன்னும் 2-3 புறா கிட்ட போகுது. அப்ப நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ண புறாவுல இருந்து டார்க் எனர்ஜி ரிலீஸ் ஆகி மத்த புறாவும் ஹீரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோ அப்பா கடைசியா ஒரு வழியா சக்சஸ் ஆயிருச்சு, இனிமே அந்த புறா என்ன பாக்குதோ அதை என்னால பார்க்க முடியும், அது கேட்கறது என்னால கேட்க முடியும் அப்படின்ட்டு சரி தங்கங்களா பார்த்து பறந்து எனிமீஸ் யாராவது இருக்கிறாங்களான்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு யாரோ புது கேரக்டர் ஒருத்தனை காட்டுறாங்க. அப்ப அங்க தரையில உட்காந்துட்டு இருந்தவனும் அவன் பேரு ஹான்ஸ் தானே, அவன் அந்த ஊ ஆஃப் அபீஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன் சொன்னான். அவன் சாவு என் கையில தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருக்க சோல்ஜரும் ஆர்ச்சி பைஷப் லோட்டஸ் அப்படிங்கிறான். அப்ப அந்த தரையில உட்காந்துட்டு இருந்தவனும் சார் டஸ்கின் அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கின் அப்படிங்கிறவனும் அந்த தப்பிச்சு போன வேம்பியர்ஸ் கிட்ட எங்களோட இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிட்டோம், அப்புறமேட்டுக்கு அந்த இம்மோர்டல் கிங்கோட சக்சஸர் வேற இருக்கான், அவனை பத்தி எந்த க்ளூவும் கிடைக்கல அப்படிங்கிறான். அப்புறம் இவனோட பேர் தான் ஆர்ச்சி பைசப் லேட்டஸ் ஆட்டங்குது. அப்ப அந்த ஆர்ச்சி பைசப்பும் நமக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும், நாம லேட் பண்ண அந்த இம்மோர்டல் கிங் வளர்ந்துட்டே தான் இருக்கான், நம்ம சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் அவன் கழுத்துல இருக்க ஒரு ஆர்டிஃபேக்டாட இருக்கிறது வைப்ரேட் ஆகுது. அவனும் என்னது அப்படின்ட்டு அந்த ஆர்டிஃபேக்டை கையில வச்சு சொல்லுங்க செயின்டஸ், நான் தான் ஆர்ச்சி பிஷப் அப்படிங்கிறான். அப்ப அந்த சர்ச்சில் அந்த செயின்டஸ் அந்த இம்மோர்டல் கிங்கோட பிரசன்ஸை நான் மறுபடியும் ஃபீல் பண்ணேன், நீங்க நார்த் வெஸ்ட் சைடுல போனீங்க அப்படின்னா ஒரு கேவ் இருக்கும், அங்க இருந்து அவனோட பிரசன்ஸ் வந்துச்சு, அங்க போனா உங்களுக்கு ஏதாவது லீட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஆர்ச்சி பிஷப்பும் தேங்க்யூ செயின்டஸ், நாங்க இந்த டைம் தோக்க மாட்டோம், கண்டிப்பா அவனை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஒரு குகையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம் அங்க உட்காந்துட்டு என்னோட ஃபெமிலியர்ஸ் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா சொல்லும், இப்போ என்னோட ஃபெமிலியர்ஸ் என்ன பண்ணிட்டு நானே பாக்குறேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ அந்த அனிமலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இந்த அனிமல் ஓடுற மாதிரி இருக்கு, அங்க ஏதோ நடக்குது, அது மட்டும் இல்லாம இந்த அனிமல் ரொம்பவே பயத்துல இருக்க மாதிரி இருக்கு, என்ன ஏதாவது மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வந்தா இந்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன அலர்ட் பண்ணும், ஆனா அங்க பார்த்தா எந்த ஒரு மான்ஸ்டரும் இல்ல, ஒரு நிமிஷம் அது ஹியூமன்ஸா, அந்த எலி ஹியூமன்ஸை பார்த்து தான் பயந்து ஓடிட்டு இருக்கா, இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் அங்க எதுக்கு வரானுங்க அப்படின்னு பாக்குறான். அப்ப அவனுங்களாம் நம்ம ஹீரோ இருக்க குகையை சுத்தி வளைச்சிட்டு டேய் நீ இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோ ஒரு புறா மூலியமா இவனுங்கெல்லாம் என்ன எப்படி கண்டுபிடிச்சிருப்பானுங்க அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த புறாவை அவனுங்க அட்டாக் பண்ணி கொன்னுட்டு டே ஹேண்ட்ஸ் நீ அந்த ஊ ஆஃப் அபீஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பர் தானே, உன்னோட இந்த ட்ரிக்லாம் எங்கிட்ட வேலை செய்யாது, எங்க கிட்ட இருக்க டிவைன் பவர்ல இருந்து எந்த ஒரு ஈவிலாலையும் தப்பிச்சு பார்க்க முடியாது, நீ உடனே சரண்டர் ஆகி உன்னோட தப்பெல்லாம் ஒத்துக்கடா அப்படின்னு அவனோட சோட எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த எம்பளம் இவனுங்க எல்லாரும் அந்த பெலடின்ஸா, இவனுங்க அந்த வேர்கோஸ்லிக்கு அட்டாக் பண்ண வந்தானுங்களா அவனுங்க தானே, அருமாடா அவனுங்க கிட்ட டிவைன் பவர் இருக்கு, என்கிட்ட டார்க் மேஜிக் இருக்கு, இவனுங்க கூட நான் எப்படா சண்டை போட முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் நல்ல பிள்ளையாட்டம் என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப
அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி வந்துட்டு டேய் நீ பேசுறதுக்கு இப்ப யாரு பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே சார் அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோ முன்னாடி அவனோட சோட நீட்டி டேய் ஏதோ பேசி எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு மட்டும் நினைச்சிடாத, இன்னைக்கு உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியா சார் சரி அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு அந்த டஸ்கினை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இப்ப நான் தப்பிச்சு போக போறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல கொஞ்சம் பின்னாடி போயிட்டு டேய் இந்த மாதிரி சின்ன ட்ரிக்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது, நான் டிவைன் மெசஞ்சர் அப்படின்னு அவனோட சோர்ல பவர் எடுத்து நம்ம ஹீரோட நெஞ்சிலேயே இறக்கிட்டான். நம்ம ஹீரோ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டேய் நான் தப்பு பண்ணதுக்காக எனக்கு இப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்க போறியா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த டஸ்கினோ ஆமாண்டா உங்ககிட்ட இந்த ஈவில் பவர் இருக்கு, நீ அந்த ஈவில் லார்ட் இல்லனாலும் உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ அவனோட கையில டார்க் மேஜிக் எடுத்துக்கிட்டு என்னடா லாஜிக்கே இல்லாம பேசுற அப்படின்னு அந்த டஸ்கின் அட்டாக் பண்ண போறான். பார்த்தா நம்ம ஹீரோட டார்க் மேஜிக் நல்லிஃபை ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த டஸ்கினோ எங்க டிவைன் மேஜிக் முன்னாடி உன்னோட டார்க் மேஜிக்லாம் ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு நம்ம ஹீரோட மூஞ்சிலேயே ஒரு குத்து. நம்ம ஹீரோ வாங்க நடியில அந்த குகையை விட்டு வெளியே பறந்து வந்து விழுறான். அப்ப அந்த குகைக்கு மேல இருக்கிறவனுங்களாம் இதுதான் கரெக்டான டைம் ஆரம்பிங்க அப்படிங்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா பாட்டு பாடுறானுங்க. நம்ம ஹீரோ என்னடா இது பாட்டு, இந்த பாட்டை கேட்டா ஏன்டா என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, டே ஒழுங்கா நிறுத்துங்கடா, இப்ப மட்டும் நீங்க நிறுத்தல அப்படின்னா உங்களெல்லாம் கொன்னுருவேன், இல்ல இவங்க எல்லாம் இன்னசென்ட், இவங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு பக்கத்துல ஒருத்தன் நின்னுட்டு மெம்பர் ஆஃப் ஜோரி அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கின் மறுபடியும் நம்ம ஹீரோ மேல ஒரு சோடை கொண்டு வந்து இறக்குறான். நம்ம ஹீரோலாம் என்னடா பண்றீங்க என்ன விட்டுங்கடா அப்படின்னு கதறான். அப்ப அந்த டஸ்கினோ இதுதான்டா கரெக்டான டைம் ஆரம்பிங்கடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இப்ப என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்கவனுங்களாம் அவங்களோட டிவைன் மேஜிக் வச்சு ஏதோ செயின் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோவா அவங்களோட டிவைன் மேஜிக் வச்சு ஈஸியாவே கட்டி போட்டு வச்சிட்டானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் நான் இவனுங்களை குறைச்சு மதிப்பிட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறான். கைஸ் இந்த எபிசோடு வேற லெவல்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் கதற விட்டுட்டு இருந்தான். இப்ப இந்த பெலடின்ஸ் அப்படிங்கிறவனுங்க நம்ம ஹீரோவே கதற விட்டானுங்க. நம்ம ஹீரோவும் இவனுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறான்னு தெரியல. இந்த மான்வாவே இப்பதான் சூடு பிடிக்குது. இன்னும் அடுத்தடுத்த சாப்டர்ல என்ன பண்ணி வச்சிருக்கானுங்களோ தெரியல. கைஸ் இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக் டார்கெட் வைக்கிறேன். உங்களால கண்டிப்பா முடியும் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாத்து கமெண்ட்டையும் படிப்பேன், ரிப்ளைவும் பண்றேன். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.